ஹாய் கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock அப்படி ஆகுது. இப்போது கேரளாவுக்கு நோக்கி ஒரு ட்ரிப்பு போயிட்டு இருக்கோம். ஹாய் கைஸ், இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 6 o'clock. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒரு 2 days 3 days ஒரு பிளான் பண்ணி கேரளாவில் ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். அது என்ன இடம்னா அது வந்து ஒரு ரெசார்ட்டு வயநாட்டில் அலட்டில்னு சொல்லி ஒரு பிளேஸ். பட் நான் இப்போ வந்து 3rd டைமாக வந்து போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வயநாடு போயிருந்தேன். செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை இது ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். அப்போ நல்ல இது கேரளா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ 3rd டைம் வந்து அலட்டில் ஸோ அந்த இடம் போய் பார்க்க போகிறேன். ஸோ இந்த vlog ஃபுல்லாக வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. யூஸ்வலாக இது வந்து ஆக்சுவலி ஒர்க் கம் லீஷர் ட்ரிப்பு. ஸோ கொஞ்சம் ஒர்க் அண்ட் கொஞ்சம் லீஷர், அதனால் ரெண்டுமே பண்ண போகிறோம். ஒரு பிளேஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நான் இது வந்து ஃபர்ஸ்ட் vlog என்னோடது. ஸோ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது ஸ்டார்ட்டும் ஆயிடுச்சு கேரளா ட்ரிப்பு. அந்த இடத்துக்கு போகிறது நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி. ஆனால் வந்து ஏற்கனவே போயிருக்கிற மாதிரி போயிருக்கேன். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6 மேலேயே கூட போயிட்டு இருக்குது. அப்புறம் இங்கே இன்னொரு அண்ணா வந்து மீட் பண்ணிட்டு அவரையும் கூட்டிட்டு தான் போகிறோம். இப்போ ஜர்னி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டீ குடிக்கிறதுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கும் வந்து நிற்கிறோம். இது எந்த இடம்னா கரெக்டாக இது மதுர். ஸோ ஒரு சின்ன பிரேக் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் Nagarahole Tiger Forest Ground Pushed In. எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ தான் சைலண்டாக ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு. இதே மாதிரி ஸ்லோவாக பார்க்கணும். டைகர் ஃபாரஸ்ட் அது உள்ள சொல்லுவாங்க. இப்போ உள்ளே போயிட்டு இருக்கும்போது இது பாருங்க, அங்கே மான் கூட அங்கே நின்றுட்டு சாப்பிட்டு இருக்கு. மார்னிங் பார்த்தீங்கன்னா 5 o'clock வந்து 4 o'clock இருந்தது. 4:45 குளிச்சு ரெடியாகி 5 o'clock வந்து அங்கேருந்து ரெடியாகி கிளம்பிட்டோம். அங்கேருந்து வந்து மஞ்சள் நான் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர் ரிட்டர்ன் வரதுக்கு ஆல்மோஸ்ட் 6 o'clock அப்படி ஆயிடுச்சு. 6க்கு அப்படி கிளம்பி அடுத்து வந்து மைசூர் கிட்ட வர்றதுக்கு எப்படியும் ஒரு எத்தனை மணிக்கு நான் இருப்போம் மைசூர் கிட்ட வர்றதுக்கு? நம்ம டிஃபன் எல்லாம் பண்ணிட்டு ஒரு 8:30 அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் மைசூர் வழியாக வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ரீச் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து உள்ளே வர்றதுக்கு நல்லாயிருக்கு. இன்னும் வந்து ஈவினிங் டைம் எனக்கு எப்படின்னு தெரியல, ஆஃப்டர்நூன் டைம் நாங்கள் வந்ததுனால ஒரு மங்கி இது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பீகாக் இது பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மான் அந்த இது பார்த்தோம். நல்லா இருந்தது. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர்னா இது உள்ளே போகுது? 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 45 1 hour டிரைவ் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் அவ்வளோ இது போகுது. நாங்கள் நடுவில் வந்து நிற்கக்கூடாது, நின்னா வந்து பெட்ரோல் வண்டி வந்து பார்ப்பாங்க. ஸோ அது பொறுமையாக போயிடும். ப்ளஸ் அங்கங்கே ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கும். பாப்பா என்ன எதுனாச்சு யானை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா இல்லைண்ணா இது? ஆமாம். பாப்பா அங்கே
ஃபைனலி ரெசார்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சூப்பர்ண்ணா. 5 மணிக்கு காலையில் ஏந்து கரெக்டாக இங்கே வந்து ரீச் ஆகி நம்ம இதை பார்க்குறதுக்கு இங்கே வந்திருக்கோம். இந்த உண்மையாலே இவர் புக் பண்ணும்போதே நான் ஏதோ நினச்சேன் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. பட் அண்ணா வந்து புக் பண்ணுது வேற மாதிரி ஒரு பிளேஸ் இது. ஸோ இது இந்த பக்கம் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி அந்த சைடும் உங்களுக்கு இன்னும் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஸோ பிளேஸ் வந்து வேற மாதிரி இந்த இடம். அதை விட அந்த ரெசார்ட்டோட ஃப்ரண்ட் இது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்கு. யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இங்கே. ஒரு அடுத்து 2 டேஸ்க்கு வந்து இங்கே நம்ம மட்டும்தான் இருக்க போகிறது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எந்த ஒரு டிராஃபிக் சவுண்ட் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பான ஒரு சவுண்டும் கிடையாது. ஸோ நம்ம மட்டும்தான் இங்கே. சூப்பராகவே இருக்குது இங்கே. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்குமே பச்சை பசைகள் தான் தெரியுது, க்ரீனாக தெரியுது. அங்கங்கே சின்னதாக வழி போகுது, ஒர்த்து தான். இங்கே ஃபயர் கேம்ப்பு ஈவினிங் போட்டு தருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதை விட்டு நெக்ஸ்ட்டு அந்தாண்ட சைடு உள்ளே போய் பார்ப்போம். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, சாப்பிட்டா தான் திரும்பி எனர்ஜி வரும். ஸோ உள்ளே போகிறோம், ரெசார்ட் உள்ள. என்ட்ரன்ஸே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே சுற்றி வியூவும் இங்கே ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா இந்த வியூ தான். கேமரா விட நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குது இந்த இடம். இன்னும் நான் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு ஈவினிங் டைமாக நான் காட்டுறேன். இன்னும் நல்லா ஷார்ட்ஸாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சுற்றி ஃப்ளவர் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குதுங்க. என்ன சமைச்சிருக்கிறாங்கன்னு தெரில, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம வந்து சிக்கன் சொல்லியிருக்கோம், கிரேவி வித் ரைஸ். உள்ளே வந்தாச்சு. என்னண்ணா ஃப்ரெஷ் ஆகிட்டிங்களா? பயங்கரமாக இருக்குண்ணா வியூ. வெளியே போய் பாருங்களேன், இந்த சைடு சுற்றி செம்மையாக இருக்குது. வேற முடியுமா இடம் இது? உள்ளே போயிட்டு இது என்ன பெட்ரூமாண்ணா? அது சின்னதாக இங்கே ஒரு பெட்ரூமு, அப்புறம் தாண்டி உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு ஹால் மாதிரி இருக்குது. இங்கேயும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் அடுத்து பார்த்தோன்னா இங்கே கிச்சன் இருக்குது. இங்கே உக்காந்து சாப்பிட்ற ஏரியா, இது குக்கிங் ஏரியா. மாடி மேலே போய் பார்ப்போம் மேலே என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏறும்போது கொஞ்சம் பார்த்து ஏறணும். மேலே லாக் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறமா வந்து பார்ப்போம். அடித்த ஸ்விம்மிங்க்கு இது கையெல்லாம் ஷேக் ஆகுதுண்ணா எனக்கு. ஏ காய்ஸ், இப்போ தான் ரீச் ஆகிட்டு உள்ளே போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு குளிச்சுட்டு இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கின்னு உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே பின்னால் இருக்குது பாருங்கள், காருக்கு பின்னால் அந்த இடத்துல தான் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே புக் பண்ணும்போது அண்ணா வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாரு. நல்லாயிருக்கும் பாரு, ஏற்கனவே நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அனுப்பிச்சிருந்தாரு. அப்போ நான் நினச்சேன், சரி கேரளாவுக்கு நான் வந்து 3 டைம் 2 டைம் மட்டும் தான் வந்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நான் வயநாடுக்கு ஒரு டைம் வந்திருக்கேன். அது ஆகிப்போச்சு ஒரு 6 இயர்ஸ் அப்படி முன்னால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்திருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் சபரிமலைக்கு இப்போ போச்சுங்களா டிசம்பர் அப்போ வந்திருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு நான் அதிகமாக வந்தது கிடையாது. நான் கார் பார்க்கிங்
இங்கே நிற்க வச்சுருக்கோம். நம்ம எடுத்திருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா அது இங்கே 4 ரூம் 5 ரூம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நம்ம எடுத்திருக்கிற ரூம் அங்கே. இப்போ வந்து உள்ள வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் சாப்பிட்ற இடம், இது ரிசப்ஷன், இது ஸ்பீக்கர், இது போட்டு வைப் பண்ணுறது, இது மேலே ரூம், அங்கே ஒரு ரூம் இருக்குது அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. இது இங்கே வந்து இது ஒரு பெட்ரூம். இங்கே நம்ம ஏரியா உள்ள. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமும் இங்கே வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. இங்கேயுமே க்ளீனாக இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நம்ம நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறது. அந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது, மேலேயும் ஒரு பெட்ரூம் இருக்குது, இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது. கிச்சன் சொல்லியிருந்தேன்ல, கிச்சன் வந்து இந்த சைடு இருக்குது பாருங்கள். கிச்சனு, இது ஃப்ரிட்ஜு உள்ள. இந்த சைடு வந்து பிளேட் ப்ளஸ் வந்து கப்பு இதுவெல்லாம் இங்கே வச்சுக்கிறதுக்கு. ஷிங்க்கு, இங்கே ஒரு ஷிங்க்கு, இங்கே ஒரு ஷிங்க்கு, 2 ஷிங்க்கு வச்சுக்கிறாங்க, எனக்குன்னே தெரில. மேலே வந்து லாக் ஆகிட்டு இருக்கு, அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஓப்பன், இங்கே ஹால். இப்போ அப்படியே சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா காலையில் இப்படி கதவு திறந்தவொடனே இப்படி நேராக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே லெஃப்ட்டில் குடுன்னு ஓடி போய் அங்கே போயிட்டு குதிக்க வேண்டியது தான். நேராக போனேன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், எத்தனை வாட்டி வேணாலும் இங்கே பார்க்கலாம். வேற மாதிரி இருக்குது இந்த இடம். சில்லுன்னு அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா அதோ இப்போ திரும்பி சாப்பிட்டுட்டு வந்து ஒரு 3 o'clock இல்லைன்னா 4 o'clock வந்து திரும்பி இங்கே வந்து அமக்கலாம் பண்ண போகிறோம். அதையும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துங்க. ரொம்பவே இந்த இடம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்குது, யாருமே இல்லை. அந்தாண்ட சைடு 2 அண்ணா இருக்காங்க, இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. இங்கேயே அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுத்திங்கன்னு வச்சுங்க, சரியான ஒரு தூக்கம் வரும். இங்கே பாருங்கள், ரோஸு அந்த சைடு ஏதோ கலராக இருக்குது. அந்த சைடாக வந்து செம்பருத்தி ப்ளஸ் வந்து ரெட் ரோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு விண்டேஜ் லுக்கு எனக்கு தெரியுது. இதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் 3rd டே அப்போது உங்களுக்கு வந்து 3rd டேனா ஒரே வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவும் உங்களுக்கு தேடி வரும். இன்னொரு நாள் நீங்கள் வைப் பண்ணிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். பாருங்கள், இங்கே ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா, சாப்பிட்ற ஏரியா, நீங்கள் குக் பண்ணுறது, உங்களோட விருப்பம் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.